அசைவ உணவை சாப்பிட்டு வீட்டில் விளக்கு ஏற்றலாமா? ஏற்றக்கூடாது. ஏனென்றால் அந்த அசைவ வாடை வீட்டுக்குள் சுற்றி கொண்டு இருக்கும். அதனால் வீட்டில் அசைவ உணவு சமைக்கும்போது இல்லடத்தில் காலையில் எழுந்து என்னென்ன செய்ய வேண்டும் என்று பூஜை அறையில் பூஜை செய்துவிட்டு அறையை சாற்றிவிட வேண்டும். அவ்வாறு அறையை மூடிய பிற்பாடு நீங்கள் வீட்டில் அசைவ உணவை சமைச்சு சாப்பிட்ட பிற்பாடு அன்று மாலை தீபம் ஏற்றக்கூடாது. மறுநாள் இல்லடத்தை எல்லாம் சுத்தம் செய்துவிட்டு அந்த வாடையெல்லாம் போன பிற்பாடு அந்த சாம்பிராணி தீபம்லாம் காட்டிவிட்டு அப்போ பிறகு தான் தீபம் ஏற்ற வேண்டும். அவ்வாறு தீபம் ஏற்றி வணங்கினால்தான் நல்லது. ஆனால் பெரிய பாலத்து அம்மன், அந்த அம்மனுக்கு நாம் அசைவம் வைத்து பூஜிப்போம். அதனால் அவர்கள் படத்தை தனியாக வைத்து இந்த படையில் போட்டு பூஜிக்கலாம். இன்னும் மேலும் விளக்கத்திற்கு நான் வீடியோ போட்டு